தசாபுத்தி காலங்கள்ல இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாம அப்படின்னு சொல்றீங்க. ஒரு சில திசை வந்து நெறைய வருஷம் இருக்கும்ல சார். 18 வருஷம், 20 வருஷம்லாம் இருக்கும். அப்போ அத்தன வருஷமும் இவங்க இந்த நச்சு உறவுல இருந்து தான் ஆகணுமா? நீங்க வேற 18 வருஷம் 20 வருஷம்லாம் தாண்டி நாங்கெல்லாம் வாழ்க்கை முழுசுமே நச்சு உறவுல தான் சிக்கி தவிக்கிறேன். எங்களுக்குலாம் எண்டு காடே கிடையாது அப்படின்ற மாதிரி கன்னிராசிக்காரர்கள் மேக்சிமம் பிறந்ததுல இருந்து அந்த முதுமையை அனுபவிக்கும் வர ஒரு நேரத்தில் பிறந்த இடத்துல ஒரு நச்சு உறவு, அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு நச்சுன்னு உறவு, அதுக்கப்புறம் வந்து மத்தியம வயசுல குழந்தையினால ஒரு நச்சு உறவு. ஏன்னா எங்களுக்கெல்லாம் குரு வந்து பாவின்னு சொல்றீங்க, அதனால குழந்தையே எங்களுக்கு ஒரு டாக்ஸிக்கா மாறி போச்சியா, அவனே ஒரு மாதிரி எதிர்ப்பா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் கன்னி ராசிக்காரன். என்னன்னா கன்னியை பொறுத்தவரையும் அந்த ஜாதக அமைப்புல ராசியாதிபதி பிறக்கும் பொழுதே பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா தசாபுத்திகள் மாறுனாலும் கூட அவர்களுக்கு மாற்றம் வர மாட்டேங்குது. அப்போ பெர்மனண்டா இவர்கள் வந்து ஒரு தெய்வத்தை பிடிச்சுக்கணும். அப்பதான் அவர்கள் அந்த நச்சு உறவுல இருந்து வெளியில் வர முடியும். ஏன்னா மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய காயத்தை கன்னி டபுள் திங்கிங், ஓவர் திங்கிங்காக மாறி சிந்திச்சு அதை அனலைஸ் பண்ணி ஏன் எதுக்கு அவன் அப்படி சொன்னான், அவன் பொசுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருப்பான். ஆனால் அதை பிடிச்சிக்கிட்டு அவன் ஏன் எப்படி சொன்னா, அவங்க ஏன் எப்படி சொன்னாங்க, நைட்டில் ஏன் எப்படி நடந்துச்சு, அது ஏன் அப்படி நடந்துச்சு, நம்மளை ஏன் டார்கெட் பண்ணாங்க, நம்மளை ஏன் கார்னர் பண்ணாங்கன்னு ஓவர் திங்கிங் ஆகி அது டீப் திங்கிங் ஆகி ப்ரொமோஷன் ஆகி அதுக்கப்புறம் கன்னிராசிக்காரர்கள் ஒரு சகஜமான நிலைக்கு வர்றதுக்கே முடியாத சூழல் பிறப்பு ஜாதகமே உருவாக்கிவிடும். அப்போ அவங்கள பொறுத்தவரையும் தசாபுத்தி மட்டும் முக்கியம் இல்லை. ஜனன ஜாதகத்தில் புதன் பகவான் ராசியாதிபதினு சொல்கிறோம், லக்னாதிபதி யாருன்னு பார்த்துக்கிறோம், சந்திரன் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துக்கிறோம். அதை வச்சு தான் அது எந்த உறவுன்னே போகிறோம். 4ஆம் இடம்னா அது தாயாராக இருக்கலாம், 5ஆம் இடம்னா குழந்தையாக இருக்கலாம், 6ஆம் இடம்னா எதிரியாக இருக்கலாம். இப்படி அந்த 12 கட்டத்துக்குள்ள ஒரு பாவகம் இருக்கும். அதை வைத்துத்தான் கன்னிக்கு எதிரிகள் உருவாகிறார்கள், நச்சு உறவுகள் உருவாகிறார்கள், மன அழுத்தத்தை ஆட்படுத்துகிறார்கள்.